உலகில் உள்ள உயிரினங்களிலேயே சிரிக்கக்கூடிய இனம் மனித இனம் மட்டுமே. சிரிப்பு என்பது சந்தோஷத்தின் அடையாளம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது உண்மையோ உண்மை. நாம் எப்போதும் சிரித்து வாழத்தான் வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. இதை ஒட்டிய ஒரு கதையைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் மல்லிகை அரசன்னு ஒரு அரசன் இருந்தான். அவங்கிட்ட ஒரு அற்புதமான சக்தி இருந்தது. அது என்ன அற்புத சக்தினா, அவன் சிரிச்சா போதும் ரொம்ப தூரம் வரை மல்லிகை பூ வாசம் வீசும். அதனால தான் அவனுக்கு மல்லிகை அரசன்னு பேர் வந்தது. ஆனால் அவன் சிரிப்பு அவனை அறியாமல் எதேச்சியான சிரிப்பாய் இருக்கணும். மற்றவங்க அவனுக்கு சிரிப்பு காட்டி அவனை சிரிச்சா மனம் வராது. மல்லிகை அரசனுடைய பெயரும் புகழும் உலகெங்கும் பரவுச்சு. மல்லிகை அரசன் இன்னொரு பெரிய அரசனுக்கு கப்பம் கட்டிட்டு வந்தான். அந்த பெரிய அரசன் ரொம்ப நாளாவே மல்லிகை அரசனை வரவழைச்சு அவன் சிரிக்கும் போது எப்படி அந்த மல்லிகை வாசனை வருகிறது என்பதை உணர்ந்து பார்க்க ஆசைப்பட்டான். ஒரு நாள் மல்லிகை அரசனை தன்னுடைய அரச சபைக்கு வரவழைத்து சிரிக்க சொன்னான் பெரிய அரசன். திடீரென பிறர் சிரிக்க சொன்னால் சிரிப்பு எப்படி வரும்? எனவே மல்லிகை அரசன் அமைதியாகவே இருந்தான். அதை பார்த்த பெரிய அரசனுக்கு கோபம் வந்துடுச்சு. நீ வேண்டுமென்றே சிரிக்காமல் என்னை அவமானப்படுத்துகிறாய் என கூறி தன் காவலர்களை அழைத்து இந்த அரசன் சிரிக்கும் வரை சிறையில் அடைத்து வையுங்கள் என உத்தரவு போட்டான். காவலாளிகளும் மல்லிகை அரசனை சிறையில் அடைத்து வைத்தனர். தனக்கு நிகழ்ந்த பரிதாப நிலைக்கு அவன் ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டான். அந்த சிறைக்கு எதிரிலே ஒரு முடவனின் வீடு இருந்தது. அந்த முடவனிடம் காதல் கொண்ட அரசி இரவு வேளையில் அங்கு எவருக்கும் தெரியாமல் வந்து போறது வழக்கம். இது பற்றி மல்லிகை அரசனுக்கும் தெரிய வந்தது. நமக்கேன் வம்பு என்று ஒண்ணுமே அறியாதவன் போல இருந்து விட்டான். ஒரு நாள் அந்த அரசி ரொம்ப தாமதமாக முடவன் வீட்டுக்கு வந்தாள். முடவன் படுகோபத்தில் இருந்தான். தாமதமாகி வந்ததுக்காக அவளை அடித்தான், உதைத்தான். அரசியோ அவன் அடி உதைகளை வாங்கி கொண்டு ரொம்ப பொறுமையாகவே இருந்தாள். வாயை திறக்கவே இல்லை. அவள் கொண்டு வந்திருந்த பலகாரங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தாள். அதை சாப்பிட்டான் முடவன். அவனுக்கு கோபம் தணிந்தது. அரசியை பார்த்து அனுதாபப்பட்டான். உன்னை அடிச்சதுக்கு என் மேல கோபமா என கேட்டான் முடவன். கோபமா? 14 லோகத்தையும் கடந்ததைப் போல மனமகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது என்றாள் அரசி. இப்படி முடவனும் அரசியும் பேசி கொண்டிருக்கும் திண்ணையின் பக்கத்திலே குளிருக்கு பதுங்கி கொண்டிருந்தான் ஒரு சலவை தொழிலாளி. அவன் 2-3 நாட்களாகவே அவனோட காணாம போன கழுதையை தேடி அலைஞ்சு கடைசியா அந்த திண்ணைக்கு வந்திருந்தான். அப்பதான் அரசி 14 லோகத்தையும் கண்டதை போல இருந்ததுன்னு சொன்னாள். அதை காதில் வாங்கின அந்த சலவை தொழிலாளியும் இவள் 14 லோகத்தையும் பார்த்திருப்பதால் தன் கழுதையையும் பார்த்திருக்க கூடும் என்ற நினைப்பில், தாயே, அங்கு எங்கேயாவது என் கழுதையை கண்டாயோ என கேட்டான். இதையெல்லாம் ஒன்று விடாம பார்த்து கொண்டிருந்த மல்லிகை அரசனுக்கு தாங்க முடியாத சிரிப்பு வரவே வாய்விட்டு சிரியோ சிரி என்று சிரித்தான். உடனே மல்லிகை பூவின் வாசம் அந்த நகரெங்கும் பரவி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. தூக்கத்தில் இருந்த பெரிய அரசனும் மனம் அறிந்து படுக்கையிலிருந்து எழுந்து விட்டான். மல்லிகை அரசனை அழைத்து வரச் சொன்னான். மல்லிகை அரசனும் வந்தான். அன்று நான் எவ்வளவோ கேட்டும் சிரிக்க மறுத்து விட்டாய். இன்று இரவு வேளையில் உனக்கு சிரிப்பு வர காரணம்தான் என்ன அப்படின்னு பெரிய அரசன் கேட்டான். மல்லிகை அரசன் தயங்கினான். மறைக்காமல் நீ சிரிச்சதுக்கான உண்மையான காரணத்தை இப்போதே நீ சொல்லவில்லை எனில் என் வாளுக்கு இரையாவாய். அப்படி நான் பெரிய அரசன். சரி, நமக்கென்ன வந்ததுன்னு மல்லிகை அரசன் தான் கண்ட காட்சிகளை எல்லாம் ஒன்று விடாமல் அவங்கிட்ட சொன்னான். நடந்ததை அறிந்த பெரிய அரசன் அரசியை கொல்லும்படி உத்தரவிட்டான். மல்லிகை அரசனை அவன் நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுடன் இனி கப்பம் கட்ட தேவையில்லை என்று அவனுக்கு சலுகை தந்து சிறப்பித்தான். நன்றி. இதுபோன்று கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.